வணக்கம் தமிழர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோட்டோ G40 ஃபியூஷன் விசஸ் மோட்டோ G60 கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க, ரெண்டு ஃபோனும் ஒரே ஜெராக்ஸ் காப்பின்னு. ஏன்டா இப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பாருங்க, நீங்களே ஷாக் ஆகி போயிருவீங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் தான் உங்கள் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபோனுக்கும் காமனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டிஸ்பிளே தான். இப்போ நம்ம மோட்டோ G40 ஃபியூஷனோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். இந்த ஃபோனுக்கு வந்து 6.78 இன்ச் மேக்ஸ் விஷன் FHD + IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் எந்த ஸ்பீடில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 120 Hz. அதே இப்போ நம்ம மோட்டோ G60 பக்கம் வந்தோம்னா டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா 6.78 இன்ச் மேக்ஸ் விஷன் FHD + IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz. என்னடா மோட்டோ G40 ஃபியூஷனுக்கு சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸே மோட்டோ G60க்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அவங்க அப்படி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் அவங்க அது மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து ப்ராசஸர், ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராசஸர் பக்கம் வந்தோம்னா ரெண்டு ஃபோனுக்கும் ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. SNAPDRAGON 732G ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர், அதாவது 8 கோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த ப்ராசஸர் வந்து சில கேம்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா பப்ஜி. ஸோ என்னடா பப்ஜி பற்றி பேச, பப்ஜி தான் பேன் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்களா? பப்ஜி பேன் ஆனாலும் இன்னும் நிறைய பேர் விளாண்டா இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறேன், பப்ஜி பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கு வந்து 46 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து இந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணுது. கால் ஆஃப் டியூட்டிக்கு வந்து 37 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட்நைட்டுக்கு வந்து 28 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பக்கம் வருவோம். மோட்டோ G40 ஃபியூஷனோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்பேஸ், இன்னொன்று வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ். இதே நம்ம மோட்டோ G60க்கு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ். இது ஒரு வேரியன்ட் தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கம் வருவோம் நம்ம. ஸோ இந்த மோட்டோ G40 ஃபியூஷனோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ஸ் தான். அதில் ஒன்று வந்து 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்பேஸ். இந்த வேரியன்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000. நெக்ஸ்ட் ஒரு வேரியன்ட் இருக்குல்ல 6GB RAM 120GB இன்டர்னல் ஸ்பேஸ். இந்த வேரியன்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000. இதே நம்ம மோட்டோ G60 பக்கம் வந்தோம்னா இந்த 6GB RAM 120GB இன்டர்னல் ஸ்பேஸ் உடைய வேரியன்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ இப்போ எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி, அதாவது மோட்டோ G40 ஃபியூஷன் ரெண்டு வேரியண்ட்டும் இந்த வேரியண்ட்டும், அதை மோட்டோ G60 ஒரு வேரியண்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு 2,000 rupees டிஃபரன்ஸ் தான் வருது. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ரெண்டு ஃபோனுக்கும் வந்து ஒரே கெப்பாசிட்டியுடைய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6000 mAh கெப்பாசிட்டியுடைய ஒரு பேட்டரி தந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் 20 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டும், இதுக்கும் 20 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டும் தந்துருக்காங்க. என்ன டைப் ஆஃப் கேபிள் தராங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சுன்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் பக்கம் வந்தோம்னா ரெண்டுத்துக்கும் ரியல் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் தந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான மேட்டருக்குள்ள நுழைய போகிறோம். என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா கேமரா. இங்கே தான் இந்த டிஃப்ரென்ஸை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்ப்போம். இப்போ மோட்டோ G40 ஃபியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா வந்து தந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோ G60க்கும் ட்ரிபிள் கேமரா தான் தந்திருக்காங்க. என்னடா இதில் பெரிய மாற்றம்னு கேட்பீங்க. இப்போ பாருங்க, இப்போ மோட்டோ G40 ஃபியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் ஒயிட் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா, இன்னொன்று வந்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். அதே நம்ம மோட்டோ G60க்கு வந்தோம்னா 108 மெகாபிக்சல் ஒயிட் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். இந்த ஒரு பெரிய சேஞ்சை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா G40 ஃபியூஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டு G60 ஸ்ட்ரைட்டாக லான்ச் பண்ணியிருக்கலாம். எதுக்கு இதை தனித்தனியாக ஃபோனை போட்டுட்டு 2000 ரூபாய் டிஃபரன்ஸ் வச்சு ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம செல்ஃபி பக்கம் வந்தோம்னா மோட்டோ G40 ஃபியூஷனுக்கு வந்து 16 மெகாபிக்சல் உடைய ஒரு செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம மோட்டோ G60 பக்கம் வந்தோம்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேமராஸ் வச்சு எந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எடுக்கலான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா HSL எதுவும் மாறாமல் ஒரே குவாலிட்டி தான். அதனால நான் ரெண்டுத்துக்கும் செட்டு காமனாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம ரியல் சைடில் வந்தோம்னா 2 types ஆஃப் குவாலிட்டியில் எடுக்கலாம். ஒன்று வந்து 4K at
30 or 120 frame per secondல இருக்கலாம். இன்னொன்று வந்து 1080p at 30 or 60 or 240 frame per secondல எடுக்கலாம். இதே நம்ம செல்ஃபி பக்கம் வந்தோம்னா அதுலயும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் குவாலிட்டியில இருக்கலாம். ஒன்று வந்து 4K at 30 frame per second, இன்னொன்று வந்து 1080p at 30 or 60 or 240 frame per second. இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிறது வந்து லான்ச் டேட், ஆஃபர்ஸ் அண்ட் கலர்ஸ். ஸோ ரெண்டுத்தோட லான்ச் டேட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மோட்டோ G40 ஃபியூஷனோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா May 1st 12 noon, அதாவது வர May 1 மதியம் 12 மணிக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க மோட்டோ G40 ஃபியூஷனை. இதே நம்ம மோட்டோ G60 பக்கம் வந்தோம்னா வர April 27 மதியம் 12 மணிக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ஸ் பக்கம் வந்தோம்னா மோட்டோ G40 ஃபியூஷனுக்கு வந்து 1000 rupees ஆஃபர் வந்து எந்த கார்டில் தராங்கன்னு கேட்டிங்கன்னா ஐசிஐசிஐ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் இஎம்ஐ டிரான்சாக்ஷன்ஸ்லேயே தராங்க. இதே நம்ம மோட்டோ G60 பார்த்தோம்னா 1500 rupees ஆஃபர் ஆன் ஐசிஐசிஐ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் இஎம்ஐ டிரான்சாக்ஷன்ஸை வந்து தராங்க. இப்போ நம்ம கலர் பக்கம் வந்தோம்னா ரெண்டுத்துக்கும் ஒரே டைப் ஆஃப் கலர் தான் தந்திருக்காங்க. ஆனால் 2 types ஆஃப் கலரில் தந்திருக்காங்க. ஒன்று வந்து டைனமிக் கிரே, இன்னொன்று வந்து ஃப்ராஸ்டட் சாம்ப் ஆக்னே. ஸோ அவ்வளோதான் தமிழர்களே, இந்த வீடியோவில் எதுக்கு வந்தோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்கன்றதுல சேர்த்து ஒரே ஃபோனை வச்சு லான்ச் பண்ணியிருக்கலாம். இப்படி ஒரு ஃபோனு அப்படி ஒரு ஃபோனு ரெண்டுக்கும் 2000 டிஃப்ரென்ஸு ஏன் இப்படி பண்ணாங்கன்றதுல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது குவைரஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.